பிரைஸ் தி லார்ட். இன்றைய ரட்சிப்பின் வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். வேதம் விதமாக சொல்கிறது, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் புறப்பட வேண்டாம். என்னடா இது கெட்ட வார்த்தைகள்லாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். வேதம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுதுங்க, ரொம்ப இன்டீரியராக சொல்லுது. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்னு சொல்லுது. தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் தேவன் நம்ம எதிர்பார்க்கிற விதமாய் வாழ வேண்டும். ஆசீர்வாதமான வார்த்தைகள், சமாதானத்தின் வார்த்தைகள் பேச வேண்டிய இந்த நாவில கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் புறப்பட வேணாம்னு வேதம் சொல்லுது. அதை பிரகாரமாக நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்று இன்றைய ரட்சிப்பின் வார்த்தையிலே உங்களுக்கு நான் இதை பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்ன உட்பட இனி இது வரைக்கும் நான் கெட்ட வார்த்தையே பேச மாட்டேனே அப்படின்ட்டு நிறைய பேர் நீங்கள் சொல்லலாம். இல்லை, வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வர யார்? கெட்ட வார்த்தைகளை மட்டும் வேதம் குறிப்பிடப்படவில்லை. அடுத்தவர்களை கிண்டல் செய்வது, கேலி செய்வது, புறம் பேசுவது, இதெல்லாம் கெட்ட வார்த்தைகள் இல்லை தான். ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம் உன் வாயிலிருந்து புறப்பட வேணாம் தான் அதற்கு லிட்ரலான மீனிங். கெட்ட வார்த்தைன்னு போடப்பட்டிருக்கு. பட் ஆனால் லிட்ரல் மீனிங் உன் வாயிலிருந்து அநேகரை கிண்டல் பண்ணுற, கேலி பண்ணுற, புறம் பேசுறது, இதெல்லாம் வச்சுக்க வேண்டாம். நீ உன் வாயை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நாள் நீங்கள் உங்கள் நாவை பரிசுத்தப்படுத்தும் பொழுது அது அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் உனக்கு அது ஆசீர்வாதமாகவும் கர்த்தர் மாற்றுவார். என்ன உட்பட இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நான் அநேகரை கிண்டல் செய்தாலோ, கேலி செய்திருந்தாலோ, புறம் பேசியிருந்தாலோ என்னை மன்னிச்சு இந்த நாளிலே எங்களுடைய வாயும் நாவையும் ஆசீர்வதிங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்போம். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்னைக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் உங்களும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.